ஹலோ ஆல், ஒன் டே இன் சவுகார்பேட் வீடியோ பார்க்கலாமா? நாங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்தில் ஃபுல்லுமே ஃபெஸ்டிவல் இருக்குது, கல்யாண வீடு இருக்குது, திருவிழா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சென்னையிலேருந்து போகிறதுக்கு முன்னாடி, ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லா பர்ச்சேஸ் பண்ணிடலான்னு சொல்லி சவுகார்பேட் தான் கிளம்பிருந்தோம். சவுகார்பேட் போகும்போது நல்லா க்ரௌட் இல்லாமல் ஜாலியாக தான் இருந்துச்சு. சரி, போகிற வழியில் ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு சொல்லி சாய்ங்கிற ஒரு ஷாப்பில் தான் நாங்கள் பீனட் வந்து ஒரு பிஸ்கெட்டு ப்ளஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி நிறையெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு டீயும் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் பர்ச்சேசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஷாப்பிங் போனால் கால்லாம் வலிக்குமா என்ன, போங்க போங்கடா அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கோம். அடுத்தால என் ஹஸ்பண்ட் வந்து வடை பாவ் சாப்பிட்றாங்க. ஒரு 30 ருபீஸ் தான், ஆனால் நல்லா இருந்துச்சா அப்படின்னா ரொம்ப ஓரளவு ஓகே அப்படின்னாங்க. சரி, நெக்ஸ்ட் என்னோடய மொபைல் வந்து வாங்கினதுலேருந்து பவுச்லாம் போட்டதே இல்லை. சரின்னு ஒரு மொபைல் கேஸ் ஆர்டர் பண்ணலான்னு மொபைல் ஜோனுங்கிற கடைக்கு தான் போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு, நிறைய வித கலெக்ஷன்ஸான பவுச்லாம் இருந்துச்சு சவுகார்பேட்டில். சரின்னு எனக்கு பிடிச்ச ஒரு பவுச்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மொபைல் கேஸும் புதுசாக போட்டாச்சு. பழைய கேஸ் ரொம்பவே இழுக்க ஆரம்பிச்சு. சரி, நெக்ஸ்ட்டு வெளியே போய் பார்த்தா பயங்கர க்ரௌடு. என்னடா இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ள இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். சரி, இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு மிக்கி ஃபேஷன் இன்ஸ்டாகிராம் பேஜில் மிக்கி ஃபேஷன் பயங்கர இதாக இருந்துச்சு. சரி, அந்த கடைக்கு தான் போனோம். அங்கே போயிட்டு ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை, ஏன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே ஓரளவு முடிஞ்சிருச்சு, எல்லா ஆஃபருமே போயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் வந்து லக்ஸரி பேக்ஸ், எனக்கு பேக் ரொம்ப நாள் வாங்கினேன். சரி, லக்ஸரி பேக்ஸுங்கிற இந்த ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். அவ்வளோ நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு, ஒவ்வொன்றும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஒரு 10-15 பேக்காச்சும் எடுக்கலாம் அந்த அளவில் தான் இருந்துச்சு. எல்லாமே அழகாக இருந்துச்சு. ஆனாலும் ஒன்று தான் எடுக்கிற அளவுக்கு எனக்கு பட்ஜெட். ஸோ ஒரு பேக் அழகாக சூப்பராக ஏன்னா பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு செலக்ட் பண்ணுறதுக்கு. பர்ச்சேசிங்லாம் போனால் நம்மளுக்கு டைம் ஆக சொல்லவா செய்யணும். நம்ம தான் அப்படியே பார்த்துட்டே இருப்போமே, இது எடுக்கவா ஒன்றும் ஃபைனலாக ஒன்று செலக்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருக்கும்போதே இந்த கண்ணு இழுத்துட்டு இருந்த ஒன்று தான் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங். அது வந்து வீட்டுக்கு போடுற மாதிரி ஏதாச்சும் ட்ரெஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். சரி, அப்புறம் எதுவும் ரொம்ப செட் ஆகலை. சரி, நெக்ஸ்ட் ஸ்பாட் போயிடலான்ட்டு நாங்கள் வந்து அண்ணோட கல்யாணத்துக்குலாம் ஒரு சூப்பராக வந்து கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் இருந்தனால சூப்பராக ஒரு ட்ரெஸ் பண்ணியிருந்தேன். என் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு எங்கள் அக்காங்கெல்லாம் எங்கே எடுத்தேன் எங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து அருணா கலெக்ஷனில் தான் இந்த ட்ரெஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெஸ் தான் என் அண்ணன் மேரேஜ் போட்டிருந்தேன். ரொம்ப எல்லோரும் கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த வாட்டி போகும்போது அதே கலெக்ஷன் கிடைக்கல, ஆனால் நெட் கலெக்ஷனில் இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் ஒரு ஸ்பாட் வந்து ரிவாஸ் பொட்டிக், அந்த கடைக்கு தான் போயிருந்தோம். அங்கே நிறையவே கலெக்ஷன் இருந்துச்சு. அதுவும் நான் தேடின சில்கி ஜார்ஜெட்டில் வந்து க்ராப் டாப் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கேவே நல்லா கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒன்றையும் அவ்வளோ அழகாக எடுத்து போட்டிருந்தாங்க அந்த பையன். சரி, ஒன்றா பார்த்து அவ்வளோ நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்து. சரி, என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து இதே மாதிரி எனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரியான்னு கேட்டிருந்தா. ஸோ நான் அவள்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு அவளுக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு கேட்டு அவளுக்கும் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே எனக்கும் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. ரிவாஸ் புட்டிக் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இங்கே சவுகார்பேட் வந்தீங்கன்னா அவ்வளோ நிறைய கலெக்ஷன் இருக்குது. சரி, போகிற வழியில் பயங்கர டயர்டாக இருக்குது, ஷாப்பிங்லாம் பண்ணின்னு ஒரு கரும்பு ஜூஸையும் குடிச்சிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்த மாதிரி இதுவாக வாக் பண்ணி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நல்லா இருந்துச்சு எல்லாம். தேங்க்யூ ஆல்.